வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவின் நிர்வாகிகள் வீட்டில் போலீஸ். அதிமுகவின் அலுவலகத்தில் எடப்பாடிக்கு எதிராக பேசத் தொடங்கினாலே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எடப்பாடி தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது 2 மிக முக்கியமான எம்எல்ஏக்கள் வருகின்ற 22ஆம் தேதி ராஜினாமா செய்து தவேகாவில் இணையப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் தற்பொழுது விஜயபாஸ்கர் எம்எல்ஏவாகவும் அமைச்சர்களாகவும் அதிமுகவில் இருந்துள்ளனர். அதிமுகவில் தற்பொழுது இருக்கக்கூடிய நிகழ்வுகள் சரியில்லை. தொடர் தோல்வி. எடப்பாடி பழனிசாமியின் தலைமை சரியில்லாதது அனைத்தையும் சுட்டிக்காட்டி அதிமுகவில் இருந்து வெளியேறப் போவதாகவும் வருகின்ற 22ஆம் தேதி தவேகாவில் இணையப் போவதாகவும் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யப் போவதாகவும் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். இதனால் அவர்களது வீட்டில் அதிமுகவின் நிர்வாகிகள் எடப்பாடியின் ஆதரவாளர்கள் பிரச்சனை செய்யாமல் இருப்பதற்காக அங்கு போலீஸ் வரவழைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. எடப்பாடி பழனிசாமியின் மீது நம்பிக்கை இல்லை. அவரது செயல்பாடுகள் எங்களுக்கு திருப்திகரமாக இல்லை. அவரை நாங்கள் வெற்றி வேட்பாளராக களத்தில் இறக்கினோம். ஆனால் அவரது சுயநலத்தை பயன்படுத்தி கொண்டு அதிமுகவை தோல்வியடைய வைப்பதற்குத்தான் செயல்பட்டாரே தவிர வெற்றி வாய்ப்பை எடப்பாடியால் உருவாக்க முடியவில்லை. இனியும் உருவாக்க முடியாது. கடந்த 11 தேர்தல்களில் அதிமுக தோல்வியடைந்து விட்டது. இனியும் எடப்பாடியால் வெற்றியடைவது சாத்தியமே கிடையாது என்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்துள்ளனர். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக நாங்கள் செயல்படுவதாக கூறி எங்களது பதவியையும் பறித்துவிட்டார். மாவட்ட செயலாளர் பதவியையும் பறித்துவிட்டார். தற்பொழுது நாங்கள் எம்எல்ஏவாக மட்டும்தான் இருக்கிறோம். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளோம். தற்பொழுது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து தவேகாவில் இணையப் போவதாக சமூக வலைதளங்கள் நேற்று முழுவதுமான செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அசம்பாவிதங்கள் எதுவும் நடைபெறாமல் இருப்பதற்காக தற்பொழுது அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் இருந்து ஆதரவாளர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் கிட்டத்தட்ட விஜயபாஸ்கர் அவர்களது வீட்டிலும் போலீஸ்கள் குவிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. 2026 சட்டசபை தேர்தலில் அதிமுக தோல்விற்கு எடப்பாடிதான் காரணம் என்று விஜயபாஸ்கரும் அதிமுகவில் இருந்து ராஜினாமா செய்த 4 எம்எல்ஏக்களும் தெரிவித்துள்ளனர். 47 எம்எல்ஏக்கள் கொண்ட அதிமுக தற்பொழுது 4 பேர் ஏற்கனவே ராஜினாமா செய்துவிட்டார்கள். 2 பேர் தற்பொழுது ராஜினாமா செய்ய போகிறார்கள். அதனைத் தொடர்ந்து சி.வி. சண்முகம் என்ன நிலைமையில் இருக்கிறார் என்றும் தெரியவில்லை. இதனால் நிச்சயம் 40 பேராக அதிமுகவின் எம்எல்ஏக்கள் மாறும்.